மறைந்த தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கோயம்பேட்டில் அமைந்திருக்கும் அவருடைய சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் அங்கு விரைந்து விஜயகாந்த் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் தற்பொழுது விஜயகாந்த் நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமியும் மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது பற்றி விரிவான தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், விரிவான தகவல். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவருடைய நினைவிடத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து அங்கு மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். உடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு விரைந்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், விரிவான தகவல். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவு நாள் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை தேமுதிக சார்பில் குரு பூஜையாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. முன்னதாக பல்வேறு கட்சித் தலைவர்களும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய சென்னை தேமுதிக கோயம்பேடு தலைமை அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினரும் அந்த நினைவஞ்சலி செலுத்தினர். தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார். உடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் உடன் இருக்காங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காலை தேமுதிக சார்பில் அமைதி பேரணியாக நடைபெற்று 1000த்திற்கும் மேற்பட்டோர் தொடர்ச்சியாக வந்து தேமுதிக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வந்திருந்தாங்க. திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினாங்க. தற்போது அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது மரியாதை செலுத்தி வருவதாக முன்னதாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் வருகை தந்திருக்கிற நிலையில தற்பொழுது அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய விஜயகாந்தின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றார். தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.